வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ நமக்கு இன்னைக்கு வீடியோவில் ஜீரோ டு ஹீரோ கரண்ட் அஃபேர் சீரீஸோட 6th எபிசோட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம், ரைட்டா? ஸோ ஆல்ரெடி 5 எபிசோட் நம்ம பார்த்துட்டோம். பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது ஏப்ரல் 2025 பார்ட் 2 வீடியோ, சரியா? பார்ட் 2 வீடியோ. பார்ட் 2 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம போகலாம். Which country has been appointed as the United Nations ISAR for the period of 2025-27? இந்த பீரியடுக்கு ஐக்கிய நாடுகளவையினுடைய ISAR அப்படிங்கிற அமைப்புக்கு தலைமையா நியமிக்கப்பட்ட நாடு எது அப்படிங்கிறது நம்மளோட கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் இந்தியா. ஆன்சர் என்ன? இந்தியா. ஸோ ISAR அப்படின்னா என்ன? இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் இன்டர்நேஷனல் standards of accounting and reporting. International standards of accounting and reporting, right? So இது எதுக்கான அமைப்பு அப்படின்னா, இந்த ISAR அப்படிங்கிறது எதுக்கான அமைப்பு அப்படின்னா, ஒரு 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 ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்றதுக்காக, குறிப்பா ட்ரேட் ரிலேட்டடா ஒரு ஸ்டாண்டர்டை கிரியேட் பண்றதுக்கான ஒரு அமைப்பு, ஓகேவா? இப்போ நீங்க நாடுகளுக்கு இடையில வர்த்தகம் நடக்குது, அந்த வர்த்தகத்துல எந்தவித சிக்கலும் இல்லாம அந்த வர்த்தகத்துல எல்லாமே அக்கௌண்டபிள் ஆகுறதுக்கு, எல்லாமே ப்ராப்பரா ரிப்போர்ட் ஆகுறதுக்கு ரூல்ஸ் அண்ட் பாலிசிஸை ஃப்ரேம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ISAR. அதுக்கு இந்தியா 2025 இருந்து 27 வரைக்கும் தலைமையான நாடாக நியமிக்கப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ருத்ரக்ஸ் Balasaheb Patil won the which medal in men's 10-meter airlifting shooting event at the ISS World Cup 2025? ISSF World Cup 2025 10-meter air rifle பிரிவுல இந்த ருத்ரன்ஸ் பாலசாஹேப் பாட்டில் அப்படிங்கிறவர் என்ன மெடல் ஜெயிச்சாரு அப்படின்னு கேட்குறேன். ஸோ தி ஆன்சர் இஸ் கோல்டு, ஓகேவா? ரைட். இந்த மாதிரி எல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மெயினா இப்போ இதுல வேற மாதிரி எப்படிலாம் இந்த கொஸ்டின் திருப்பி கேட்கலான்றதை நான் சொல்றேன். இப்போ இந்த பேரே கொஸ்டினா கேட்கலாம். ISSF வேர்ல்டு கப்ல 10-meter ஏர் ரைஃபிள் ஷூட்டிங்ல கோல்டு மெடல் ஜெயிச்சது யாரு அப்படின்றது கொஸ்டின் வரும். அல்லது ISSF வேர்ல்டு கப்ல இந்த பாலாசாஹேப் பாட்டீல்ங்கிற ஒரு கோல்டு மெடல் என்ன பிரிவுல, இப்போ 10-meter ஏர் ரைஃபிளா ஒரு அடிச்சாரு நமக்கு தெரியும். அவங்க எப்படி கேட்பாங்க? 10 மீட்டரா அல்லது 20 மீட்டரா அல்லது 30 மீட்டரா அல்லது அது ஏர் ரைஃபிளே இல்லாம வேற ஏதாவது கொடுத்து கூட கேட்கலாம். நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கான ஒரு கொஸ்டின் அந்த இடத்துல நான் த்ரோ பண்றேன். ISSF வேர்ல்டு கப் 2025 எங்க நடந்துச்சு, எந்த சிட்டியில அல்லது எந்த கண்ட்ரியில நடந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? தேடி கமெண்ட் பண்ணுங்க, ரைட்? ஸோ அடுத்த கொஸ்டின் போகுமா? ரைட். ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ், ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸ் எந்த நாடுகள்ல இருந்து இந்தியா பர்ச்சேஸ் பண்ணுச்சு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ரஃபேல் அப்படிங்கிற ஃபைட்டர் ஜெட்ஸை இந்தியா எந்த நாட்டிடம் இருந்து பெற்றது அப்படிங்கிறது கேள்வி. ஃபேமஸான ஒரு ஜெட்டு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பிரான்ஸ். பிரான்ஸ்ல தான் இந்தியா வாங்குச்சு. ஸோ ரீசெண்டா இந்த ரஃபேல் அப்படிங்கிறதுமே நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்துகிட்டே இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா? அந்த ஆப்ரேஷன் சிந்தூர்ல ரஃபேல் விமானம் பாகிஸ்தான் ஆர்மியால சுட்டு வீழ்த்தப்பட்டுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி இருக்கு. பட் அது எந்த அளவுக்கு உறுதி வாய்ந்தது அப்படிங்கிறத அரசும் கன்ஃபார்ம் பண்ணல, ஆனா ஆப்போசிஷன் பார்ட்டி தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ எந்த வித கன்ஃபர்மேஷன் நியூஸும் இல்லை. ஆனா கண்டிப்பா இந்தியாவோட போர் விமானமான ரஃபேல் சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு, ஓகேவா? அது ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க, அது கன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ இது கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யார்கிட்ட இருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னா, பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கோம். ஸோ எத்தனை நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறதையும் தேடி சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேவா? அடுத்த கேள்வி. Which two states have jointly conducted நீலகிரி தார் சென்சஸ் இன் ஏப்ரல் 2025? வரையாடு, நீலகிரி வரையாடு நம்ம சொல்றோம் இல்லையா? இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நீலகிரி வரையாடு, இதுக்கான சென்சஸை எந்த 2 மாநிலங்கள் நடந்துச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ உங்க எல்லாருக்குமே ஃபேமஸா தெரியும், நீலகிரி தார் அப்படிங்கிறது தமிழ்நாடோட ஸ்டேட் அனிமல், ஓகேவா? தமிழ்நாடோட மாநில விலங்கு தான் நீலகிரி தார். அதாவது நீலகிரி வரையாடு அப்படிங்கிறது தமிழ்நாடோட மாநில அனிமல். கண்டிப்பா அதுல தமிழ்நாடு இருக்கணும். தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து தான் அதை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? தமிழ்நாடும் கேரளாவும் சேர்ந்து தான் நீலகிரி வரையாடினுடைய சென்சஸா நடத்தியிருக்காங்க. கேரளா அண்ட் தமிழ்நாடு ஞாபகத்துல வச்சுக்கோங்க. வரையாடு அப்படிங்கிறது தமிழ்நாட்டோட மாநில விலங்கு, ஓகேவா? தி ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் வாஸ் லான்ச்டு பை விச் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு கேட்குறாங்க. ஜீனோம் இந்தியா திட்டம்
ஜீனோம் இந்தியா திட்டம். ஜீனோம் இந்தியா திட்டம் வந்து யாரு லான்ச் பண்ணா அப்படின்னு கேக்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி. டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி தான் இந்த ஜீனோம் இந்தியா திட்டத்தை ஆரம்பிக்கிறாங்க. எதுக்காக இது ஆரம்பிக்கப்படுது அப்படின்னா, இந்தியர்களுடைய மரபணுவை ஒரு சீக்வென்ஸா கொண்டு வர்றதுக்காக தான் இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க. இது ஒரு ஜீனோம் சீக்வென்ஸ், ஜீன்ஸ் இருக்கு இல்லையா நம்மளோட ஜீன்ஸ், ஜீனோம் சீக்வென்ஸ் ப்ராஜெக்ட். இதை வந்து ஒரு சீக்வென்ஸா மாத்தணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். ஸோ இப்போ வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 10,000 மக்களுக்கு 10,000 பீப்புளோட ஜீனோம்ஸை கலெக்ட் பண்ணி அதை சீக்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஜீனோம்ஸை கலெக்ட் பண்ணி சீக்வென்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 10,000 பீப்புளுமே வேர் ஃப்ரம் டிஃபரெண்ட் செக்ட் ஆஃப் பீப்புள்ஸ், அதாவது 85 டிஃபரெண்ட் குரூப்ஸ்ல இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? வேற வேற இனத்தை சேர்ந்த அல்லது வேற வேற மொழி பேசக்கூடிய, வேற வேற மதம் சார்ந்த, வேற வேற இனம் சார்ந்த மக்கள்கிட்ட இருந்து ஜீனோம்ஸை கலெக்ட் பண்ணி அதை சீக்வென்ஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட். ஓகேவா? இது டிபார்ட்மெண்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி லான்ச் பண்ண ஒரு ப்ராஜெக்ட். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், அது தொடர்ந்து தான் இதுவும் வருது. ISSF வேர்ல்டு கப் 2025ல இந்தியாவோட ரேங்க் என்ன? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்தோம், நம்ம பட்டேல் பார்த்தோமா, பாலா சாஹேப் பட்டேல். இவர் வந்து என்ன மெடல் ஜெயிச்சாருன்னு பார்த்தோம். ஸோ இவர் கோல்டு ஜெயிச்சாருன்னு நம்ம சொல்லிட்டோம். ரைட்டா? அதுலேயே இன்னொரு கொஸ்டின் நான் கேட்டிருக்கேன். ஸோ இன்டர்நேஷனல் இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட் ஃபெடரேஷனோட வேர்ல்டு கப் 2025ல இந்தியாவோட ரேங்க் என்ன அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ தி ஆன்சர் இஸ் செகண்ட் ரேங்க். ஓகேவா? செகண்ட் ரேங்க். இதுல இந்தியா இந்த ஈவெண்ட்ல இந்தியா மொத்தமா 8 மெடல்ஸ் ஜெயிச்சிருந்தாங்க. ஓகேவா? 8 மெடல்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஸோ பிரேக்கப்பும் நான் சொல்லிடுறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, வேற வழி இல்லை. கோல்டு வந்து 4, சில்வர் 2, பிரான்ஸ் 2. ஓகேவா? கோல்டு வந்து 4, சில்வர் 2, பிரான்ஸ் 2, மொத்தமா 8 மெடல். ரைட்டா? இது எந்த கண்ட்ரியில நடந்தது அப்படின்னா அர்ஜென்டினால நடந்தது. போனதுல கேட்ட கேள்விக்கு நான் இங்க பதில் சொல்லிட்டேன். சரியா? ரைட். ஏன் சொல்லிட்டேன்னா அடுத்து புதுசா ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கேட்க போறேன். இதுல இந்தியா செகண்ட் பிளேஸ் நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்த கண்ட்ரி எது? ஃபர்ஸ்ட் வந்த கண்ட்ரி எதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எங்க நடந்துச்சுன்றதை நான் சொல்லிட்டேன். இப்போ இன்னும் ஸ்பெசிஃபிக்கா போய் எந்த சிட்டில நடந்ததுன்றதை நான் சொல்லிடுறேன். அர்ஜென்டினால இருக்கக்கூடிய பியோஸ் ஏர்ஸ், பினோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிற இடத்துல, பினோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் அந்த ஈவெண்ட் நடந்தது. அர்ஜென்டினால இருக்கக்கூடிய பினோஸ் ஏர்ஸ் அப்படிங்கிற ஈவெண்ட்ல தான் நடந்தது. இப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் யார் வந்தான்றத கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. ஹரி தத் காப்ரி அப்படிங்கிறவர் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. அவர் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? ஸோ தி ஆன்சர் இஸ் பேஸ்கெட் பால். டேரக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, பேஸ்கெட் பால். தி ஆன்சர் இஸ் பேஸ்கெட் பால். அவர் வந்து கூடைப்பந்து விளையாட்டோடு தொடர்புடையவர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஸ்டேட் இஸ் தி ஹோஸ்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் யூத் கான்க்ளேவ்? உலகளாவிய இளையோர் மாநாடு 2025. இன்டர்நேஷனல் யூத் கான்க்ளேவ் அப்படிங்கிறது 2025ல எந்த ஸ்டேட்ல நடந்துச்சு? ஓகே, இன்டர்நேஷனல் யூத் கான்க்ளேவ் எங்க நடந்தது அப்படின்னா சிக்கிம்ல நடந்தது. யூத் கான்க்ளேவ் சிக்கிம்ல நடந்தது. ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின் போமா? அடுத்த கேள்வி. மகாதாயி ரிவர் that was recently seen in news originate from which wildlife sanctuary? மகாதாயி ரிவர் அப்படிங்கிற இந்த ரிவர் எந்த வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருந்து ஆரிஜினேட் ஆகுது அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ தி ஆன்சர் இஸ் பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி. பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. ஓகே, பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரியில இருந்து தான் அந்த மகாதாயி ரிவர், மகாதாயி ஆறு வந்து ஆரிஜினேட் ஆகுது. ஸோ அந்த பிம்கார்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரி எங்க இருக்கு அப்படின்னா கர்நாடகால இருக்கு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி. எ ரேர் கோல்டன் டைகர் ரைட்டா, தங்கம் போல ஜொலிக்கக்கூடிய டைகர், ரைட், ஆல்சோ கால்ட் அஸ் கோல்டன் டாபி டைகர் வாஸ் ரீசென்ட்லி ஸ்பாட்டட் இன் விச் ஆஃப் தி நேஷனல் பார்க் இன் அசாம்? இப்போ நல்லா நீங்க ஞாபகம் இருக்கணும், இந்த கோல்டன் டைகர் அப்படிங்கிறது அசாம்ல தான் பார்க்கப்பட்டிருக்கு முதல் முறையா. ஓகேவா? இது அசாம்ல இருக்கிற எந்த நேஷனல் பார்க்? நீங்க பார்த்தாலே ஆப்ஷனை பார்த்தாலே தெரிஞ்சிடும், ஈஸியானது. தி ஆன்சர் இஸ் காசிரங்கா நேஷனல் பார்க். காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா அசாம்ல இருக்கு. அதையும் இங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். ரைட்டா? கோல்டன் டைகர், அந்த டைகர் வந்து தங்க நிறத்துல இருக்கும். கோல்டன் டைகர். ஓகேவா? எந்த நேஷனல் பார்க்? காசிரங்கா நேஷனல் பார்க், அசாம். ரைட். அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின்.
according to ADB, Asian Development Bank, what is the projected GDP growth of India in financial 2025? ரைட், 2025 நிதியாண்டுல இந்தியாவினுடைய growth, இந்தியாவினுடைய ஜிடிபி, உள்நாட்டு உற்பத்தியின் வளர்ச்சி எத்தனை சதவீதம் இருக்கும் அப்படின்னு ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க், ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எத்தனை பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்கன்றது கேள்வி. இந்த மாதிரி கேள்வி வந்து பிஓக்யூல நிறைய இருந்தது, அதனால இப்பயும் நான் எடுத்திருக்கேன். ஸோ ஆன்சர் 6.7. இப்போ ஏடிபி சொன்ன மாதிரி ஏடிபியில சொல்லியிருப்பாங்க, அதே மாதிரி ஆர்பிஐ ஒன்று சொல்லியிருக்கோம், அடுத்து வேர்ல்டு பேங்க் ஒன்று சொல்லியிருக்கோம், ஐஎம்எஃப் ஒன்று சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி வேற வேற இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வேற வேற கணிப்புகள் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து என்னென்ன எத்தனை பர்சன்டேஜ்ன்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்க, ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏடிபி வந்து 6.7% சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி போகுமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். சியாச்சின் டே. Siachen Day is observed by Indian Army every year to commemorate which of the following of its operation? சியாச்சின் டே அப்படிங்கிற சியாச்சின் தினம் வந்து எந்த காரணத்துக்காக கொண்டாடப்படுது அப்படின்னு கேட்குறோம். ரைட்டா, சியாச்சின் டே ரைட் எதுக்காக அனுசரிக்கப்படுது? ரைட், இட் இஸ் ஃபார் ஆப்ரேஷன் மேகதூத் அப்படிங்கிற ஆப்ரேஷனுக்காக சியாச்சின் டே அப்படிங்கிறது அனுசரிக்கப்படுது. ஸோ இது வந்து எப்போ நடந்தது அப்படின்னா ஏப்ரல் 13, 1984 இந்த ஆப்ரேஷன் மேக்தூத்தை இந்தியன் ஆர்மி வந்து நடத்துது. 13 ஏப்ரல் 1984 இந்தியன் ஆர்மி அதை நடத்துறாங்க. ஸோ இது எதுக்காக நடத்துறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய சியாச்சின் கிளேசியர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, இது வந்து காஷ்மீர்ல இருக்கு, சியாச்சின் கிளேசியர்ஸ். ஸோ இந்த சியாச்சின் கிளேசியரை கைப்பற்றுறதுக்காக, டு செக்யூர் சியாச்சின் கிளேசியர் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் மேக்தூத்தை இந்தியன் ஆர்மி பண்ணாங்க. ரைட்டா, இப்போ இந்த சியாச்சின் இருக்கு இல்லையா, இதுதான் வேர்ல்டோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு. வேர்ல்டோட ஹையஸ்ட் பேட்டில் ஃபீல்டு, உலகின் மிக உயரமான போர் நிகழ்ந்த இடம் வந்து இந்த சியாச்சின் கிளேசியர் தான். ரைட்டா, சியாச்சின் கிளேசியரை கைப்பற்றுறதுக்காக தான் ஆப்ரேஷன் மேக்தூத் அப்படின்னு ஒன்று இந்தியன் ஆர்மி நடத்துறாங்க. அந்த டேவை தான் சியாச்சின் டே அப்படின்னு நம்ம அனுசரிக்கிறோம். ஓகேவா, அடுத்த கேள்வி. தீன்பந்து சோட்டுராம் தெர்மல் பவர் பிளான்ட் எங்க லொக்கேட் ஆயிருக்கு? ஸோ தி ஆன்சர் இஸ் ஹரியானா. டைரக்டான கொஸ்டின் இதெல்லாம். ரைட், எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். தீன்பந்து சோட்டுராம் தெர்மல் பவர் பிளான்ட் ஹரியானா. ரைட்டா, ஹரியானா. அடுத்த கேள்வி போமா. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which organization releases Global Financial Stability Report? எந்த அமைப்பு உலகளாவிய ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட், நிதி நிலையின் தன்மையை பற்றி ஒரு அறிக்கை, ரைட்டா, குளோபல் ஃபினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணக்கூடிய அமைப்பு எது? தி ஆன்சர் இஸ் ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட். ஐஎம்எஃப் தான் அதை ரிலீஸ் பண்றாங்க. ஓகேவா, அடுத்த கேள்வி. Who has won 2025 Paris Freestyle Chess Grand Slam? 2025 நடைபெற்ற பாரிஸ் கிராண்ட் ஸ்லாம்ல, செஸ் கிராண்ட் ஸ்லாம்ல பட்டம் வென்றவர் யாருன்னு கேட்டிருக்கோம். ஸோ இதுக்கு ஆன்சர் மேக்னஸ் கார்ல்சன் அப்படிங்கிறது தான். ரைட்டா, 2025 பாரிஸ் செஸ் சாம்பியன்ஷிப் யாருன்னா மேக்னஸ் கார்ல்சன். மறந்துடக்கூடாது, நம்ம ஸ்டேட்காரன் நம்ம ஊர்க்காரங்கள போட்டுறக்கூடாது. ஓகேவா, அவங்களாம் ஜெயிக்கல, மேக்னஸ் கார்ல்சன் தான் பாரிஸ்ல ஜெயிச்சாரு. ஓகேவா, அடுத்த கேள்வி போலாமா. நெக்ஸ்ட். விச் ஸ்டேட் ஓன் 15th ஹாக்கி இந்தியா சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப்? 15வது ஹாக்கி சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ஜெயிச்ச ஸ்டேட் எது? ஸோ தி ஆன்சர் இஸ் பஞ்சாப். ஓகேவா, ஆன்சர் இஸ் என்னது? பஞ்சாப். 15வது ஹாக்கி வேர்ல்ட் கப், ஹாக்கி சீனியர் மென் நேஷனல் சாம்பியன்ஷிப்ல ரைட்டா ஜெயிச்சது வந்து பஞ்சாப். ரைட்டா, ஹாக்கி பஞ்சாப் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க யாரை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்னா மத்திய பிரதேஷ். அவங்க வீழ்த்தினது மத்திய பிரதேஷ். மத்திய பிரதேஷ் தான் செகண்ட் பிளேஸ். அதாவது ரன்னர் அப் வந்து மத்திய பிரதேஷ் பை 4-1 அப்படிங்கிற கோல் கணக்குல, 4-1 அப்படிங்கிற கோல் கணக்குல ஜெயிச்சிருக்காங்க. ரைட்டா, ஸோ இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஏன்னா இப்போ இதெல்லாம் செகண்ட், ஏன் இதெல்லாம் கேட்குறாங்க, எத்தனை கோல் அடிச்சாங்க இதெல்லாம் கேட்குறாங்க. அதனால தான் நான் இதெல்லாம் சேர்த்து சொல்றேன். முடிஞ்ச அளவு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் பிளேஸும் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சதை பஞ்சாப் ஞாபகத்தில் வச்சு தான் ஆகணும், வேற வழி இல்லை, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டா, அடுத்த கேள்வி. தி நேம் ஆஃப் தி ஆப்ரேஷன் லான்ச்டு பை சிபிஐ டு காம்பட் டிரான்சிஷனல் ஆர்கனைஸ்டு சைபர் கிரைம் அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட். இப்போ ரீசெண்டாக இந்த சைபர் கிரைம் அண்ட் டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்கள் நியூஸ் பேப்பர் வாசிச்சிங்கனாலே டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. இந்த வீடியோ காலில் கால் பண்ணி நான் தான் போலீஸ் ஆஃபீஸர் பேசுகிறேன், நீங்கள் டிஜிட்டலாக அரெஸ்ட் ஆகிட்டீங்க,
இப்போ நீங்க வந்து போலீஸையோ யாரையோ கான்டாக்ட் பண்ணக்கூடாது, நான் சொல்ற அக்கௌண்ட்டுக்கு பணம் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. இன்னைக்கு நேற்று நியூஸ் பேப்பர்ல கூட இருந்தது அது, ரைட்டா? டிஜிட்டல் அரெஸ்ட் பண்றத காம்பட் பண்றதுக்காக, அதை தடுக்கிறதுக்காக சிபிஐ என்ன ஆப்ரேஷனை லான்ச் பண்ணாங்க அப்படின்றது கொஸ்டின். ஸோ தி ஆன்சர் இஸ் ஆப்ரேஷன் சக்கரா 5. ஆப்ரேஷன் சக்கரா 5. இது வந்து எப்படி வேணா ரிவர்ஸ் பண்ணி கேட்கலாம். ஆப்ரேஷன் சக்கரா 5ஓட ரிலேட்டான ஆர்கனைசேஷன் எது கேட்கலாம். ஆப்ரேஷன் சக்கரா 5 வந்து எந்த இதுக்காக ரிலேட் பண்ணப்பட்டது, சைபர் கிரைம் அல்லது டிஜிட்டல் அரெஸ்ட் அப்படிங்கிறது நீங்க யோசிக்கணும். இப்போ நான் கேட்ட மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்கன்னு அவசியம் இல்லை, ரைட்டா? எப்படி வேணா மாற்றி கேட்கலாம், ரைட்டா? அதனால ஞாபகத்தில் வச்சுக்கணும், சக்கரா 5. ஓகேவா? அடுத்த கேள்வி, மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செனாய், ரைட்டா? செனாய் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஜிஐ டேக் எந்த ஸ்டேட் வாங்கினாங்க, ரைட்? செனாய் ஒரு ஃபேமஸான மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஓகேவா? அதுக்கு ஜிஐ டேக் எந்த ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா தி ஆன்சர் இஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேசில் தான் கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேஷ் மாநிலம் தான் அதுக்கான ஜிஐ டேகை வாங்கியிருக்கு, ஓகேவா? அடுத்த கேள்வி, விச் பேங்க் ஹாஸ் பிகம் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா டு இன்ஸ்டால் ஏடிஎம் ஆன் அ ட்ரெயின்? ஒரு ட்ரெயின்ல ஏடிஎம் நிறுவன முதல் வங்கி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் ட்ரெயின்ல ஏடிஎம் கொண்டு வந்த ஃபர்ஸ்ட் பேங்க். அது எந்த ட்ரெயின் அப்படின்னா மும்பை மானத், ஓகே, மான்மத் எக்ஸ்பிரஸ், மும்பை மான்மத் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ்ல, ஓகேவா? இந்த எக்ஸ்பிரஸ்ல தான் முதல் முறையா ஏடிஎம் இன்ஸ்டால் பண்ணப்பட்டிருக்கு, ஓகேவா? அது எந்த பேங்கோட ஏடிஎம் அப்படின்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட ஏடிஎம். சரியா? ரைட். அடுத்த கேள்வி போகுமா? ரைட். முக்கியமந்திரி மஜி லடுக்கி பஹின் யோஜனா, முக்கியமந்திரி மஜ்கி லடுக்கி பஹின் யோஜனா எந்த ஸ்டேட் லான்ச் பண்ணியிருக்காங்க? ரைட், லான்ச் பண்ண ஸ்டேட் மகாராஷ்டிரா. இங்கேயே லடுக்கின்னு வந்துச்சு இல்லையா? ஸோ லடுக்கினா யாரு? விமென்ஸ், பெண்கள், ரைட்டா? ஸோ விமென்ஸை சப்போர்ட் பண்றதுக்கான ஒரு ஸ்கீம், விமென் சென்ட்ரிக் ஸ்கீம், பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம், பெண்கள் நலனை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம்னா இந்த திட்டம் முக்கியமந்திரி மஜ்கி லடுக்கி பஹின் யோஜனா, ரைட்? மகாராஷ்டிரா, ஓகேவா? மகாராஷ்டிரா. அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின், வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே. வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே, உலக பாரம்பரிய தினம், எந்த தேதியில கொண்டாடப்படுது அப்படின்னு நம்ம கேட்டிருக்கோம். ஸோ தி ஆன்சர் இஸ் ஏப்ரல் 18. ஏப்ரல் 18 தான் வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே. ஸோ தீம் ஃபார் கரண்ட் இயர் நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஆண்டுக்கான தீம் ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட் ஃப்ரம் டிசாஸ்டர்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட்ஸ். ஹெரிடேஜ் அண்டர் த்ரெட், heritage under threat from disasters and conflicts. heritage under threat from disasters and conflicts அப்படிங்கிறது தான் தீம். இந்த வேர்ல்டு ஹெரிடேஜ் டே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1983ல அப்சர்வ் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் அப்சர்வ்ட் இன் 1983. முதல் முறையாக 1983ல அது அனுசரிக்கப்பட்டுச்சு. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஏப்ரல் 18 அனுசரிக்கப்படுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? which state has become, அடுத்த கேள்வி, which state has become India's first in India to launch online permanent லோக் அதாலத் சர்வீஸ்? ஆன்லைன்ல பெர்மனண்டா லோக் அதாலத் சர்வீஸை கொண்டு வந்த மாநிலம் எது? ஸோ லோக் அதாலத், லோக்பால்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? லோக் அதாலத், லோக்பால் ரெண்டுமே வந்து அரசு ஊழியர்களுக்கு எதிராக அல்லது அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கான ஒரு அமைப்பு தான் இதெல்லாம். ஸோ இதை ஆன்லைன்ல பெர்மனண்டா லோக் அதாலத் சர்வீஸை கொண்டு வந்த மாநிலம் வந்து கேரளா. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஆன்லைன் லோக் அதாலத் அப்படின்னா கேரளா அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் இனிஷியேட்டிவ் லான்ச்டு பை யூனியன் ஹோம் மினிஸ்டர் டு டாக்கிள் லிவர் டிசீசஸ்? கல்லீரல் சம்பந்தமா வரக்கூடிய நோய்களை தடுக்கிறதுக்காக எந்த இனிஷியேட்டிவை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம்? ஸோ ரொம்ப சிம்பிள், ஹீல்டு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஹீல்டு தான் அதுக்கான ஆன்சர். டைரக்டா லிவர்னு இருக்காது அதுல. இப்போ இங்க பாத்தீங்கன்னா லிவர் இருக்கு, இங்கேயும் லிவர் இருக்கு, இங்க லிவர் இருக்கு, இது இல்லை. ரைட்டா? ஹீல்டு தான் ஆன்சர். யாரு லான்ச் பண்ணான்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். யூனியன் ஹோம் மினிஸ்டர். யூனியன் ஹோம் மினிஸ்டர் யாரு? அமித்ஷா. துவக்கி வைக்கப்பட்டது அமித்ஷாவால. ஏன்னா இது வந்து ஒரு மெடிக்கல் ஸ்கீம் தான். அப்போ நீங்க வந்து மினிஸ்டர் ஆஃப் வந்து நீங்க என்ன எழுதிடக்கூடாது, ஹெல்த்தோ அல்லது ஃபேமிலி வெல்ஃபேர் அந்த மாதிரி எழுதிடக்கூடாது. ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா தான் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஹீல்டு ஆன்சர். ஹீல்டு அப்படின்னா எது தொடர்பானது? லிவர் தொடர்பானது.
இப்படியும் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டலைட்? இந்தியாவின் முதல் சேட்டலைட் எது? முதல் சேட்டலைட், தி ஆன்சர் இஸ் ஆரியபட்டா. அவங்க எல்லாருக்கும் தெரியும். 1975ஆம் ஆண்டு ஏப்ரல் 19 அன்று ஏவப்பட்டது ஆரியபட்டா. ஸோ இது இந்தியாவோட சேட்டலைட்டு, லான்ச்டு பை ரஷ்யா. லான்ச்டு பை அன்னைக்கு இருந்த சோவியத் ரஷ்யா, யுஎஸ்எஸ் ஆர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் சோவியத் ரஷ்யா. ரஷ்யாவால ஏவப்பட்டது. ராக்கெட் வந்து ரஷ்யாவோடது, சேட்டலைட் இந்தியாவோடது. ஸோ ஆரியபட்டாங்கிற சேட்டலைட் தான் 1975 ஏப்ரல் 19 அன்னைக்கு நம்ம ஏவணும். அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் சேட்டலைட். சந்திராயன் அவங்க எல்லாருக்குமே தெரியும். சந்திராயன் ஃபார் மூன். இன்சாட் அப்படிங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் சேட்டலைட், நம்மளோட கம்யூனிகேஷனை டெவலப் பண்றதுக்காக அனுப்பப்பட்டது. ஓகேவா? ரைட். ஸோ ஆரியபட்டா தான் நம்மளுடைய முதல் சேட்டலைட். அடுத்த கேள்வி போலாமா? Which state is the home of India's first prototype fast breeder reactor? ஸோ prototype fast breeder reactor வந்து எங்க பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரியாக்டர்ஸ் எல்லாமே எலக்ட்ரிசிட்டிக்கான அணு உலைகள்லையோ, ஓகேவா, அணு உலைகள்லையோ அல்லது தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லையோ தான் யூஸ் ஆகும். ரைட்டா? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற கல்பாக்கம். கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? கல்பாக்கம் தெர்மல் பவர் பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரைட்டா? சரி, கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட், தெர்மல் பவர் பிளான்ட் அல்ல, நியூக்ளியர் பவர் பிளான்ட். அணு உலையில தான் இதெல்லாம் யூஸ் ஆகும். நியூக்ளியர் பவர் பிளான்ட், கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். ரைட்டா? அணு உலையில தான் இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ரைட்டா? ஸோ அடுத்த கேள்வி, நேஷனல் சிவில் சர்வீசஸ் டே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. குடிமைப் பணிகள் தினம் ஏப்ரல் 21. ரைட்டா? மறந்துடக்கூடாது. ஏப்ரல் 20 முதல் முறையாக 2006 முதல் முறையாக அனுசரிக்கப்பட்டுச்சு. ஸோ ஏன் இது அனுசரிக்கப்படுது? ஏன் ஏப்ரல் 21 அனுசரிக்கப்படுதுன்னா, 1947 இந்தியாவினுடைய ஃபர்ஸ்ட் ஹோம் மினிஸ்டரான சர்தார் வல்லபாய் பட்டேல் வந்து சிவில் சர்வெண்ட்ஸை ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றாரு. ரைட்டா? பட்டேல் என்ன சொல்றாரு? சிவில் சர்வெண்ட்ஸை ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியா, ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்கறது வாய்ப்பு இருக்கு. ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியான்னு சொல்றாரு, பட்டேல் தான் சொல்றாரு. ஸோ அந்த டேட்டை ரிமெம்பர் பண்ற, அந்த டேட் தான் வந்து ஏப்ரல் 21. அந்த ஏப்ரல் 21 தான் ஸ்டீல் ஃப்ரேம்ஸ் ஆஃப் இந்தியான்னு அவர் சொல்றாரு. அந்த டேட்டை நினைவுல வைக்கிறதுக்காக தான் 2006 இருந்து நம்ம அதை அனுசரிச்சுட்டு இருக்கோம். ரைட்டா? சிவில் சர்வீசஸ் டே 2006 இருந்து அனுசரிக்கிறோம், ஏப்ரல் 21. ரைட். அடுத்த கேள்வி, பிரம்மோஸ் வந்து எந்த 2 நாடுகளோட டெவலப் அப்படின்னு கேட்குறாங்க. மிசைல், பிரம்மோஸ் மிசைல் வந்து எந்த 2 நாடுகள் சேர்ந்து தயாரிச்சிருக்காங்க கேட்குறாங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் இந்தியா அண்ட் ரஷ்யா. இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து தயாரிக்கிறது தான் இந்த பிரம்மோஸ் ஏவுகணை. ரைட்டா? பிரம்மோஸ் கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்தியாவுடைய மிக முக்கியமான ஏவுகணை. ரைட்டா? அடுத்த கேள்வி போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போமா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி மெயின் அப்ஜெக்டிவ் ஆஃப் லூசி மிஷன்? லூசி அப்படிங்கிற மிஷனோட நோக்கம் என்ன? லூசி மிஷனோட நோக்கம் என்ன? ரைட். ஸோ தி ஆன்சர் இஸ் டு எக்ஸ்ப்ளோர் ஜூபிட்டர்ஸ் ட்ராஜன் ஆஸ்டராய்ட்ஸ். வியாழன் கோள்களை சுற்றி இருக்கக்கூடிய சிறு கோள்கள் அல்லது எரிகற்களை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்டது தான் இந்த லூசி மிஷன். ஸோ லூசி மிஷன் யாரோடது அப்படின்னா நாசாவோடது. நாசா அவங்க எல்லாரும் தெரியும், அமெரிக்காவினுடைய விண்வெளி அமைப்பு நாசாவோடது. 2021 விண்ணில் ஏவப்பட்டது. 2021 விண்ணில் ஏவப்பட்டது. ரைட். அடுத்த கேள்வி போமா? பாரத் நெட் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன? பாரத் நெட் அப்படிங்கிற ப்ராஜெக்டோட நோக்கம் என்ன? பேர்லயே இருக்கு இல்லையா, பாரத் நெட். பாரத் நெட் ரொம்ப சிம்பிள், டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன். நெட்னு வந்துச்சுல, அஃபோர்டபுள் ஹை ஸ்பீட் இன்டர்நெட் கனெக்ஷன் டு எவ்ரி கிராம் பஞ்சாயத்து. இதுதான் முக்கியம். எவ்ரி சிட்டி டிஸ்ட்ரிக்ட்லாம் போட்டக்கூடாது, எவ்ரி ஏரியான்னு போட்டக்கூடாது. கிராம பஞ்சாயத்து, அனைத்து கிராம பஞ்சாயத்துகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறதா நோக்கம். இது 2011 துவங்கப்பட்டது. It is launched in 2011. ரைட். ஓகேவா? அடுத்த கொஸ்டின், which city has become the home of India's first quantum computing village? இந்தியாவின் முதல் குவாண்டம் கம்ப்யூட்டிங் கிராமம் எது அப்படின்னு நம்ம கேட்குறோம். ஸோ தி ஆன்சர் இஸ் வில்லேஜ். எந்த சிட்டியில் இருக்குன்னா அமராவதியில் இருக்கு, ஆந்திர பிரதேஷ். குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் அப்படின்னா உங்களுக்கு அமராவதி ஞாபகத்துக்கு வரணும். குவாண்டம் கம்ப்யூட்டிங் வில்லேஜ் அப்படின்னா
அமராவதி உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும். சரியா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி தீம் ஆஃப் வேர்ல்ட் இம்யூனைசேஷன் வீக்? இம்யூனைசேஷன் வீக்கோட தீம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ தி ஆன்சர் இஸ் இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இன் ஹியூமன்லி பாசிபிள். இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் ஹியூமன்லி பாசிபிள். ஸோ இந்த வருஷம் ஏப்ரல் 24 30 வரைக்கும் நம்ம இம்யூனைசேஷன் வீக்கா மாற்றியிருக்கோம். ஏப்ரல் 24 30 வரைக்கும் அது என்னது? இம்யூனைசேஷன் வீக். ஏப்ரல் 24 30 வரைக்கும் இம்யூனைசேஷன் வீக். எப்பயுமே ஏப்ரலோட லாஸ்ட் வீக் வந்து இம்யூனைசேஷன் வீக். தீம் என்ன? இம்யூனைசேஷன் ஃபார் ஆல் இன் ஹியூமன்லி பாசிபிள். நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே என்னைக்கு? அடுத்த கேள்வி, தேசிய பஞ்சாயத்து ராஜ் தினம், நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே ஏப்ரல் 24. ஏன் ஏப்ரல் 24 அப்படின்னா இந்த ஏப்ரல் 24ல தான் 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1992 வந்து கேம் இன்டு ஃபோர்ஸ். 1992 இயற்றப்பட்ட 73வது அரசியலமைப்பு சட்டத்திட்டம் வந்து 1993 ஏப்ரல் 24 தான், ஏப்ரல் 24 அன்னைக்கு தான் பிரசிடென்ட்டோட அசன்ட் கிடைக்கும். பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணுவார். பிரசிடென்ட் வந்து இந்த டேட்ல சைன் பண்ணுவார். ஸோ அதனாலதான் இந்த டேட் நம்ம என்ன சொல்றோம்? நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டே அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் மிலிட்டரி எக்ஸசைஸ் கண்டக்டட் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்? இந்திய விமானப்படையால பகல்காம் டெரர் அட்டாக் நடந்தது இல்லையா? அந்த டெரர் அட்டாக்காக ஒரு எக்ஸசைஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த எக்ஸசைஸ்க்கு பேர் என்ன? தி ஆன்சர் இஸ் எக்ஸசைஸ் ஆக்ராமன் அல்லது ஆக்ராமன். ஓகேவா? ஆக்ராமன் அப்படிங்கிறது தான் ஒரு எக்ஸசைஸ் டன் பை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அடுத்து ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி, டாக்டர் கே கஸ்தூரி ரங்கன் ரீசெண்டா இறந்து போயிட்டாரு. அவர் எதுக்கெல்லாம் சேர்மனா இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கிறோம். So the answer is Kasturi Rangan is the former chairman of Indian Space Research Organization. ரைட்டா? கஸ்தூரி ரங்கன்னா ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனோட முன்னாள் தலைவரா இருந்திருக்காரு. இஸ்ரோவோட முன்னாள் தலைவர். ஓகேவா? இஸ்ரோவினுடைய முன்னாள் தலைவர் தான் கஸ்தூரி ரங்கன். அதே மாதிரி நேஷனல் எஜுகேஷன் பாலிசி வந்துச்சு இல்லையா? நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா? நியூ எஜுகேஷன் பாலிசி அல்லது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 அதை உருவாக்குன சீஃப் ஹெட் வந்து இந்த கஸ்தூரி ரங்கன் தான். ஸோ இவர் தான். இதையும் நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். கஸ்தூரி ரங்கன் வந்து இஸ்ரோட சேர்மனா இருந்திருக்காரு. நியூ எஜுகேஷன் பாலிசி அது நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 டிராஃப்ட் பண்ண கமிட்டியோட ஹெட்டும் இதே கஸ்தூரி ரங்கன் தான். ஓகேவா? அடுத்த கேள்வி, வேர்ல்ட் சோசியல் ரிப்போர்ட் 2025 இஸ் flagship publication of which organization? சோசியல் ரிப்போர்ட் அப்படிங்கிறத வெளியிடக்கூடிய அமைப்பு எது? யுனைடெட் நேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் தான் ஆன்சர். யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் அண்ட் சோசியல் அஃபேர்ஸ் தான் ஆன்சர். ஓகேவா? ரைட். அடுத்த கொஸ்டின், which institution has been ranked as the best in India Asia University Ranks? ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்க்ஸ்ல இந்தியாவின் தலை சிறந்த யூனிவர்சிட்டி அல்லது கல்வி நிறுவனமா பேசப்பட்டது எது அப்படின்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ், IISc பெங்களூர். எப்பயுமே இந்தியாவோட டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டியா IISc தான் இருந்திருக்கு. ஸோ நீங்க தாராளமா இதை ஆன்சரா போட்டலாம். IISc பெங்களூர் தான் ஆன்சர். ஓகேவா? அடுத்த கேள்வி, நெக்ஸ்ட் கொஸ்டின், which country is host of FIFA World Cup Women's World Cup 2027? 2027 நடக்க போற FIFA பெண்கள் கால்பந்து உலக கோப்பையை நடத்த போற நாடு எது அப்படின்னா பிரேசில். ஆல்ரெடி FIFA வேர்ல்டு கப் பத்தி லாஸ்ட் வீடியோல நிறைய நான் சொல்லியிருந்தேன். மென்ஸ்கான கப்பை பத்தி பேசியிருந்தோம். ரைட்டா? இது வந்து விமென்ஸ்கான கப்பு 2027 பிரேசில்ல நடக்க போகுது. ஓகேவா? அடுத்த கேள்வி, வாட் இஸ் தி நேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் எவர் இன்டர்நேஷனல் ட்ரீட்டி டு ப்ரொடெக்டிங் தி வேர்ல்ட் ஓஷன்ஸ் பியாண்ட் நேஷனல் பவுண்டரிஸ்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கடல்கள் பாதுகாப்பு, பவுண்டரிஸ் எல்லாம் கணக்கு பண்ணாம கடல்களினுடைய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட முதல் ட்ரீட்டி எது அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஹை சீஸ் ட்ரீட்டி. யுனைடெட் நேஷன்ஸ் ஹை சீஸ் ட்ரீட்டி கடல்கள் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட ஒரு ட்ரீட்டி, அதாவது ஒரு ஒப்பந்தம். ஓகேவா? அடுத்து ஸ்மைல் ஸ்கீம். ஸ்மைல் அப்படின்னா சப்போர்ட் ஃபார் மார்ஜினலைஸ்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் என்டர்பிரைஸ். ஸ்மைல் திட்டம் எந்த மினிஸ்ட்ரியால உருவாக்கப்பட்டது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறையின் கீழ் தான் இந்த ஸ்மைல் ஸ்கீம் உருவாக்கப்பட்டது. ஸோ ஸ்மைல் ஸ்கீம் யாருக்காக அப்படின்னா இப்போ இங்கே வந்து மார்ஜினலைஸ் நம்ம சொல்லியிருக்கோம். இது யாருக்காகனா இப்போ
குப்பை எல்லக்கூடிய தொழிலாளர்கள் இருப்பாங்க, அந்த சாக்கடைகளை கிளீன் பண்ணக்கூடிய தொழிலாளர், அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய தொழிலாளர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் கொடுக்கணும். நீங்க அது ரொம்ப கடினமான வேலை இல்லையா, அந்த வேலையில இருக்கக்கூடியவங்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்காக, தேவையான சப்போர்ட்டை கொடுப்பதற்காக இந்த ஸ்மைல் திட்டம் உருவாக்கப்பட்டது. மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்டால உருவாக்கப்பட்டது. சரியா, ரைட். இது போக சில எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், அதையும் சேர்த்து நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏன்னா அதை நான் கொஸ்டினா மேக் பண்ணல, ஜஸ்ட் ஃபேக்ட்ஸா மட்டும் சொல்லிடுறேன். இப்போ நீங்க எழுதிக்கிட்டீங்க இல்லையா, இதோட சேர்த்து சம் எக்ஸ்ட்ரா ஃபேக்ட்ஸ், ரைட், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன், கடகடன்னு எழுதிக்கங்க. ஓகேவா, அதை நான் நோட் பண்ணி தான் நானும் வச்சிருக்கேன், கடகடன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்தியால என்ன ஆக போகுது அப்படின்னா, சேட்டலைட் பஸ் சர்வீஸ். சேட்டலைட் பஸ் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ யார் லான்ச் பண்ண போறா அப்படின்னா, இன்ஸ்பேக் அப்படிங்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா, சேட்டலைட் பஸ் சர்வீஸ் வந்து லான்ச் பண்ண போறாங்க. யார் லான்ச் பண்ண போறா அப்படின்னா, இன்ஸ்பேக். ஸோ இன்ஸ்பேக் வந்து இந்தியாவோட ஒரு ஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரைட்டா, ஸோ இன்ஸ்பேக் அப்படின்னா இந்தியன் நேஷனல் இந்தியன் நேஷனல் ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். ஸ்பேஸ் ப்ரொமோஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் சென்டர். அவங்க தான் சேட்டலைட் பஸ் சர்வீஸ். சேட்டலைட் பஸ் சர்வீஸ்னா மக்களை விண்வெளி கூட்டு போற மாதிரி நம்ம ஊர்ல பஸ் சர்வீஸ் இருக்குல்ல, அது மாதிரி சேட்டலைட் பஸ் சர்வீஸை லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் லான்ச் ஆகலை, லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. சொன்னது யாரு? இன்ஸ்பேக். ஓகேவா, ரைட். அடுத்த கேள்வி, அருண் 3 அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆனது? அருண் 3 அப்படிங்கிறது எதோட ரிலேட் ஆனது அப்படின்னா, இது ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட், நீரில் இருந்து மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டம். ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் யார் யாருக்கு இடையிலான ஒரு திட்டம் அப்படின்னா, இந்தியா வந்து நேபாள் நாட்டு இருக்கு இல்லையா, நேபாளம், இந்தியா வந்து நேபாள் நாட்டுக்கு ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் அமைக்கிறதுக்கு உதவுது. அந்த திட்டத்துக்கு பேர் தான் அருண் 3. அருண் 3 அப்படிங்கிறது ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இந்தியா நேபாளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேவா, அடுத்து ரொம்ப முக்கியமானது, சயோனி தாஸ். யாருங்க சயோனி தாஸ்? எதோட ரிலேட் ஆனவங்க? சயோனி தாஸ் ஃபர்ஸ்ட் ஏசியன் உமன் டு ஸ்விம் அக்ராஸ். ஃபர்ஸ்ட், இதெல்லாம் கேட்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பிஒய்க்கு பார்த்துட்டு ரொம்ப முக்கியமான கேள்வியில இருந்துச்சு, அதுல இதுவும் ஒரு கேள்வியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஏசியன் விமன் டு ஸ்விம் அக்ராஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரலடார். ரைட்டா, கிப்ரலடார். ரைட்டா, ஸோ இங்க எழுதுறேன் அதை, கிப்ரலடார் அல்லது ஜிப்ரலடார் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட்னா அது வந்து ஒரு கணவாய் அல்லது ஒரு 2 கடல்களை இணைக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஏசியன் டு ஸ்விம் அக்ராஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் கிப்ரலடார் அப்படிங்கிறது வந்து சயோனி தாஸ். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஏசியன், ஃபர்ஸ்ட் இந்தியன் மட்டும் கிடையாது, ஃபர்ஸ்ட் ஏசியன். ரைட்டா, அடுத்து இன்னும் 2-3 பாயிண்ட் இருக்கு, அதை மட்டும் சொல்லிடுறேன், அதோட முடிச்சிடலாம். ரைட், அடுத்து எக்ஸசைஸ் அட்லாண்டா அல்லது ஆபரேஷன் அட்லாண்டா. ஆபரேஷன் அட்லாண்டா அப்படிங்கிறது எதோடு தொடர்புடையது? இந்தியன் நேவி இருக்காங்களே, அவங்களும் யூரோப்பியன் நேவியும் சேர்ந்து பண்ண ஒரு ஆபரேஷன்னா எக்ஸசைஸ் தான் இந்த ஆபரேஷன் அட்லாண்டா. இந்தியன் நேவியும் யூரோப்பியன் நேவியும் சேர்ந்து பண்ண ஒரு எக்ஸசைஸ் தான் இந்த ஆபரேஷன் அட்லாண்டா. இது ஒரு எக்ஸசைஸ். ரைட்டா, ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஆபரேஷன் அட்லாண்டா அப்படிங்கிறது ஒரு எக்ஸசைஸ், நேவல் எக்ஸசைஸ். யார் யாருக்கு இடையில நடந்தது அப்படின்னா, இந்தியா அண்ட் யூரோப்பியன் நேவிக்கு இடையில நடந்தது. ரைட், அடுத்த கேள்வி, நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டே. ஸோ தி ஆன்சர் இஸ் April 11. April 11 தான் நேஷனல் சேஃப் மதர்ஹுட் டேக்கான டே. எந்த டேல ரிமெம்பர் ஆகுது அப்படின்னா April 11 தான் ரிமெம்பர் ஆகுது. ஓகேவா, ரைட். அடுத்து குளோபல்
டெக்னாலஜி சம்மிட், குளோபல் டெக்னாலஜி சம்மிட் 2025, குளோபல் டெக்னாலஜி சம்மிட் 2025 எங்க நடந்துச்சு? இட் இஸ் கண்டக்டட் இன் டெல்லி. குளோபல் டெக்னாலஜி சம்மிட் 2025 எங்க நடந்துச்சு அப்படின்னா டெல்லியில நடந்துச்சு. குளோபல் டெக்னாலஜி சம்மிட் எங்க நடந்துச்சு? டெல்லியில நடந்துச்சு. ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரே ஒரு கொஸ்டின் நான் கேட்குறேன், ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கேன், இப்போ ரெண்டாவது கேள்வி இது. ரிண்டியா சில்க் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட் வந்து இதுக்காக ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க? ஜியோகிராபிக்கல் இண்டிகேஷன் டேக் வந்து எந்த ஸ்டேட், இந்த ரிண்டியா சில்க் அப்படிங்கிறதுக்கு எந்த ஸ்டேட் ஜிஐ டேக் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கான கொஸ்டின். ஸோ இதை எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல ஆன்சர் சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இதோட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஏப்ரல் பார்ட் 2 கம்ப்ளீட் பண்றோம். சரியா? நெக்ஸ்ட் வீடியோவில், அதாவது இந்த வீக்குள்ளேயே மேயும் முடிஞ்சிடும். அதுக்கு அடுத்த வீக்ல இருந்து நம்ம எல்லாத்தையும் கண்டினியூஸா டாபிக் வைஸ் பார்க்க போறோம். ஸோ மெயின் டார்கெட் வந்து என்டிபிசி சிபிடி 2வும் குரூப் டியும் தான். இது வந்து இப்போ வரைக்கும் பார்த்து, இந்த மே வரைக்கும் பார்த்துட்டோம் அப்படின்னாலே உங்களுக்கு அண்டர் கிராஜுவேட் சிபிடி 1க்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் அதே மாதிரி இதில் நான் இன்னொன்று சொல்லணும்னு நினைச்சது என்னன்னா, நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து கிளாஸாக போடுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? கிளாஸாக போட்டு டைம் ஆயிடும். ஸோ அதுக்கு பதிலாக நான் இதை என்ன பண்ணிடுறேன்னா பிடிஎஃபாக போட்டு விட்டுறேன். ஓகேவா? நீங்கள் ரீட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஒரு 400 கொஸ்டின் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரெடி பண்ணிட்டேன், முடிக்க போகிறேன். இந்த வீக்குள்ள இந்த சாட்டர்டே சண்டேல உங்களுக்கு கண்டிப்பாக அப்லோட் ஆயிரும். ரீட் பண்ணி பாருங்க. ஓகே, ரீட் ஆன்சர் கீயோட தான் இருக்கும். கண்டிப்பாக ரீட் பண்ணுங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிடிஎஃப். ரைட்? இதுக்கப்புறம் இந்த மே வரைக்கும் முடிச்சதுக்கப்புறம் டாபிக் வைஸாக கிளாஸ் மாதிரி நான் எடுக்க போகிறேன் கரண்ட் அஃபேர்ஸை ஃப்ரம் ஜனவரி டு ஜூன், இந்த 6 months. ரைட்டா? நீங்கள் அடுத்து எந்த ரயில்வே பரீட்சை எழுதினாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், தேவையானதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.